Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். டிசைன் எ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா that will accept the strings a plus b star in which the number of a's is greater than the number of b's given the alphabet summation equal to a comma b. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஏபி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ஏ அதிகமாக இருக்கும் பியை விட. இதுதான் கான்செப்ட். இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கினுடைய காம்பினேஷன்ஸ். அதாவது இப்படி இருக்கும் ஏஏபி. இதில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங்கில் பாருங்கள் எது அதிகமாக இருக்குது, ஏ தானே அதிகமாக இருக்குது. இதான் விஷயமே. இல்லை இப்படி இருக்கலாம், இதில் எது அதிகமாக இருக்குது, ஏ தானே அதிகமாக இருக்குது. இல்லை இப்படி இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு அதில் ஏ அதிகமாக இருக்கும் பியை விட. இதுதான் கான்செப்ட். இதுக்கானதை நம்ம புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும் Q0. இது எம்டி ஸ்டாக்கு. இந்த எம்டி ஸ்டாக்குள்ளே ஏவை முதல்ல புஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு இன்னும் எனக்கு நிறைய ஏ வேணும். முதல்ல ஒரு ஏ வேணும்னா புஷ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நிறைய ஏ வேணும் வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3 ஏ வேணும்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அது சேம் Q0லேருந்து Q0 ஸ்டேட்லேருந்து எனக்கு நிறைய ஏ வேணும்னா நிறைய ஏவை புஷ் பண்ணிக்கலாம். அதான் ஏஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் இப்படி இருக்கலாம். அதாவது இப்போது உங்களுக்கு வந்து பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்குக்குள்ளே பி இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏ எடுத்து உள்ளே அனுப்பும் பொழுது, ஓகேங்களா, ஏ கூட நிறைய ஏ ஆட் பண்ணிக்கலாம். ஏ தனியாக இருக்கலாம் ஸ்டாக்கில், இல்லை ஏ கூட நிறைய ஏ இருக்கலாம். இல்லை நீங்கள் பியை பார்த்த உடனே இப்போ ஏ நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏ கேன்சல் ஆகிடும். அந்த பி வந்து பாப் ஆகிடும், வெளியில் போயிடும். ஓகேங்களா? சரி. அடுத்தது இதுதான் 3 கான்செப்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த டயக்ராம் போடும்போது புரியும். நெக்ஸ்ட்டு இப்போ பி புஷ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? பியை புஷ் பண்ணுறோம் ஒரு எம்டி ஸ்டாக்குள்ளே. சேம் Q0 ஸ்டேட்லேயே தான் எம்டி ஸ்டாக்குள்ளே பியை புஷ் பண்ணுறோம். உங்களுக்கு பி இசட் ஆன் ஒரு பியை புஷ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு நிறைய பிஸ் வேணும்னா பிபி போட்டுக்கலாம். ஸோ பிபி புஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய பிபிபி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இருக்குது ஸ்டாக்குக்குள்ளே, நம்ம பியை உள்ளே புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பிஏ இல்லை ஏபி இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு எம்டி ஆகிடும், லேம்டா. ஓகேங்களா? இதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஸோ அக்செப்ட் வென் இன்புட் எண்ட் வித் ஏ ஆன் த டாப் ஆஃப் ஸ்டாக். அது லாஸ்ட்டில் ஏ வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணிடணும். ஸோ Q0லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். ஒன்ஸ் நம்ம ஏ பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? லேம்டா எம்டி ஸ்டாக், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி. ஸோ இதுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் மாதிரிலாம் இருக்கிறது ரெண்டே ஸ்டேட் தான். Q0 அப்புறம் Q1 கூட Q0 QF, அவ்வளோதான். ரெண்டே ஸ்டேட் தான். Q0 QF. ஓகேங்களா? சரி. ஃபஸ்ட்டு Q0லேருந்து Q0 தான் நிறைய இருக்குது. ஓகேங்களா? Q0லேருந்து Q0 நிறைய இருக்குது. சரி. ஃபஸ்ட்டு Q0லேருந்து Q0 ஏ கமா இசட் நாட்டை ஏ இசட் நாட்னு எழுதணும். ஏ கமா இசட் நாட்டை ஏ இசட் நாட். அதாவது ஒரு ஏவை உள்ளே புஷ் பண்ணிக்கலாம் எம்டி ஸ்டாக் உள்ள. அப்படி இல்லையா நிறைய ஏவை புஷ் பண்ணிக்கலாம். ஏ கமா ஏ ஏஏ. ஏ கமா ஏ என்னது? நம்ம நிறைய ஏஸை புஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏ கமா பி லேம்டா. இதோட மீனிங் என்னதுன்னா, நீங்கள் ஏ எடுத்துகிட்டு போய் பி கூட புஷ் பண்ணும்போது ஏ கேன்சல் ஆகிடும், பி பாப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு காலி ஆகிடும், லேம்டா. இதே மாதிரி தானே பிக்கு எழுதணும். ஒரு பி புஷ் பண்ணுறோம், பி கமா பி இசட் நாட். இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன். பி கமா இசட் நாட் பி இசட் நாட். அதுக்கப்புறம் என்ன வரும்? பி கமா பிஏ பிபி. கரெக்டுங்களா? பி கமா பிஏ பிபி. நெக்ஸ்ட் பி கமா ஏவை லேம்டா. அது இது நிறைய பி புஷ் பண்ணிக்கலாம். இதுவே பி எடுத்துகிட்டு வந்து ஏ கூட புஷ் பண்ணும்போது பியும் ஏவும் பி கேன்சல் ஆகிடும், ஏ பாப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு காலி ஆகிடும்.
ஸோ இதுதான் வந்து Q0 ஸ்டேட்டில் நடக்கிறது. நெக்ஸ்ட் Q0 QFல என்ன நடக்குது? Q0 QFக்கு லாம்டா கமா ஏவை லாம்டா. இதோட மீனிங் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாக்கில் ஏவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடணும், முடிஞ்சு போச்சு, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதான் விஷயமே. ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.